எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்களுடைய ஃபேக்டரியில் காங்கிரீட் மிக்சர் மிஷின், அதாவது காங்கிரீட் மிக்சர் மிஷினில் இது வந்து முக்கால் பேக் டைப்பு, இதை பற்றியே பார்க்க போகிறோம். வாங்க, இது டீட்டெயில் கூட உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். இந்த மிக்சர் மிஷின் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபோரம் ஷீட் கோன் போட்டிருப்போம். அதாவது நாங்கள் செய்யக்கூடிய மிக்சர் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோன் வந்து ஃபோரம் ஷீட் தான் போடுவோம். இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா முக்கால் பேக் மிக்சரு, மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய மாடல். அதாவது முதல்ல பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மிக்சர் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் மோஸ்ட்லி அதிகமாக இந்த மிக்சர் விரும்புறதில்லை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக்சிங் உங்களுக்கு பத்துறதில்லை. அதாவது இப்போ வரக்கூடிய இந்த ட்ரிபிள் வைப்பர் மிக்சர் இல்லைங்களா, அதுக்கு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மிக்சர் ரேஷியோ பத்துறதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பெரிய மிக்சர் போயிடுறாங்க. அதாவது நான் ஏற்கனவே இந்த வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த மிக்சர் பற்றியில் டீட்டெயில் கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எல்லாமே. பாருங்கள், இப்போ அதிகமாக யாரும் இந்த மாதிரி மிக்சர் வந்து விரும்புறதில்லை, எல்லாம் இதுக்கே போயிடுறாங்க. இந்த மிக்சர் எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 650 மாடல் மிஷின் இருக்கு இல்லைங்களா, சின்ன மிஷின், அதாவது ஆரஞ்சு கல் வந்து 4 அடிக்கக்கூடியது, 3 அடிக்கக்கூடியது, அந்த மாதிரி மிஷின் கூட இது போகுது. இந்த உள்ளே வரக்கூடிய இந்த கை பார்த்தீங்கன்னா 2 கை தான் போட்டிருப்போம். முக்கால் பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கை தான் போட்டுருவோம். இது வந்து 10 mm திக்னஸில் போட்டுருவோம், 10 mm திக்னஸில் போட்டுருவோம். அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு, கீழே வரக்கூடிய ஸ்டாண்டு பாருங்கள், அதுவும் டபுள் ஸ்டாண்டு போட்டிருப்போம். அதாவது பெரிய மிஷின் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் போட்டிருப்போம். இங்கே 2 கால் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். சேனல் 2 சேனல் வந்துடும். அதே மாதிரி பழைய மாதிரி சொன்ன மாதிரி தான் இங்கே பேரிங் வந்துடும். இங்கே பாருங்கள், பேரிங் போட்டிருக்கோம் பாருங்கள், அதே பேரிங் சிஸ்டம் வந்துடும். அதே போல் இது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மிக்சருக்கு நம்ம வந்து ஸ்க்ரூ டைப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் வராது, இது வெல்டிங் டைப் வந்துடும். பழைய காலத்து மாடலு பாருங்கள், இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், ஒரே மோல்டடாக இருக்கும். நாங்கள் பெரிய மிஷினுக்கு மட்டும்தான் ஸ்க்ரூ டைப் போடுவோம், இந்த முக்கால் பேக் போட மாட்டோம். அதாவது 5 HP மில்லர், அந்த 2 மாடல் தான் ஸ்க்ரூ டைப் வரும். இந்த முக்காலுக்கு போட மாட்டோம். முக்காலுக்கு ஒரே சிங்கிள் பீஸாக வந்துடும், வெல்டிங் பீஸாக வந்துடும். இந்த மிக்சருக்கு வரக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், இது வந்து 3 HP 3 பேஸ் லைனு பாருங்கள், இங்கே போட்டிருப்பேன். அதே மாதிரி இதுக்கு வரக்கூடிய பெல்ட் பாருங்கள், பெல்ட் டைப் போட்டிருப்பேன், 2 பெல்ட் போட்டிருப்பேன். அதாவது பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா செயின் டைப் போட்டிருப்பாங்க, நாங்கள் செயின் டைப் போட மாட்டோம், பெல்ட் தான் போடுவோம். ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஃபியூச்சரில் சப்போஸ் சர்வீஸ் வரும்போது கண்டிப்பாக வரும், ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு சர்வீஸ் வரும். அப்படி வர்ற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மேலே கூடிய பெரிய செயின், கீழே சின்ன செயின், அப்புறம் அந்த வரக்கூடிய செயின் எல்லாமே தேஞ்சு மொத்தமாக மாத்திர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. பெல்ட் பார்த்தீங்கன்னா பெல்ட் மட்டும் உங்களுக்கு போகும், அதை கழட்டி போட்டு வேறு பெல்ட் வாங்கி புதுசாக போட்டுக்கலாம். சர்வீஸ் பிரைஸ் உங்களுக்கு வராது. இதனுடைய ஸ்டேரிங் பைப் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து 3.5 திக்னஸ் பைப் போட்டுருவோம் நாங்கள். இந்த பைப் போடுறதுனால நெளியாது, உங்களுக்கு பைப் வந்து நெளிச்சு போகாது. அதை ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பைப் இட்டு பெண்ட் ஆகிடும், அந்த பெண்டிங்லாம் அது ஆகாது. அதே மாதிரி பெல்ட்டு போடுறதுனால என்ன ப்ளஸ் கேட்டிங்கன்னா, சவுண்டு வந்து ஸ்மூத்தாக ஓடும். மிக்சர் ஓடும்போது பழைய கால மிக்சர் பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஓடும், இது ஒரு ஸ்மூத்தாக ஓடும். பெல்ட்டு ஒரு ப்ளஸ்க்கு. அதனால் அக்கம் பக்கம் நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்தில் வீடு இருக்குன்னா அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இப்போது இந்த மிக்சருடைய ஒரு சின்ன ரன்னிங் வீடியோ எங்கள் ஃபேக்டரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க அதை பார்க்கலாம். இப்போது இந்த மிஷினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்துறேன் உங்களுக்கு. மேற்கொண்டு இதனுடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் என்ன நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கூப்பிடுங்க, இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.